அதாவது ஒரு மேடம் சொல்கிறாங்க, உங்கள் படம் ஓடாட்டி நீங்கள் நல்லா எடுக்கலைன்னு அர்த்தம், கண்டென்ட் சரியில்லைன்னு அர்த்தம். அதுக்காக ஒரு நடிகருடைய ரசிகர்கள்லாம் ரவுடிகள். கேஜிஎஃப்னு ஒரு படம் வந்துச்சு. கேஜிஎஃப் வரும்போது தான் பீஸ்ட்டு, கேஜிஎஃப்பும் பீஸ்ட்டு வரும்போது அப்படி தமிழ்நாட்டில் தமிழ்நாடு மட்டும் இல்லை, கேஜிஎஃப் எப்படி போச்சு. கதை நல்லா இருந்தால், படம் நல்லா இருந்தால், நாங்கள்லாம் போய் விஜயனருடைய ரசிகர்கள் அது இன்டெரக்டாக சொல்கிறாராம், ஒரு நடிகருடைய படம் ஓடலையாம், அதனால அந்த ரசிகர்கள்லாம் தாக்கிட்டாங்களாம். நாங்கள் எல்லாரும் தமிழ்நாட்டு மக்களுடைய கதவெல்லாம் அடைச்சி வச்சுட்டு வந்தோமா. எங்களுக்கு எதிராக நாம் தமிழர் கட்சியில் இருக்கவங்க பேசுகிறாங்க, எத்தனை கட்சி அகென்ஸ்டாக இருக்காங்க. நீங்கள் தான் 7 கோடி பேரை வச்சு ஒரு மெசேஜ் பண்ணுவீங்க இல்லையா. இத்தனை பேர் போய் அந்த படத்தை பார்த்தாலே வெற்றி படமாக வெற்றி ஆக போகுது. அங்கே சொல்லணும், அப்போ உங்கள் படம் எல்லாமே எங்கள் கையில் தான் இருக்கா, நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? நாங்கள் பார்க்க மாட்டோம். நாங்கள் எங்கள் தளபதி படம் வரும்ன்ட்டு அவளோட வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். படம் வரல, வீட்டில் உட்காந்துருக்கோம், அவ்வளோதான். நாங்கள் எதுக்கு யார் படத்தை பார்க்கணும்? எதுக்கு பார்க்கணும்? பார்க்க மாட்டோம். நாங்கள் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள பார்க்க விடவும் மாட்டோம். தேட்டரில் எதுக்கு போய் பார்க்கணும்? விஜய் என்ன படம் போட்டால் போய் பார்க்க வேண்டியது, இல்லாட்டி பேசாமல் சாப்பிட்டு தூங்க வேண்டியது. நீங்கள் இஷ்டத்துக்கு ஒரு கதை எடுத்து வச்சுருப்பீங்க, அதெல்லாம் போய் பார்க்க முடியுமா? தமிழோட வரலாறு, தமிழோட கலாச்சாரம், பண்பாடு எல்லாமே புக்கில் இருக்கே. ஸ்கூலில் படிச்சுக்கலாமே, பள்ளிக்கூடத்தில் கற்றுக்கலாம், அது கற்றுக்கலாமே. சினிமா துறையில் போய் சில பேர்லாம் உட்காந்து சொல்கிறீங்க தமிழ் கலாச்சாரம் சொன்னே, அதை போய் நீங்கள் பார்த்து தான் ஆகணும். நாங்கள் எதுக்கு பார்க்கணும்? பள்ளிக்கூடத்துலேருந்து படித்து தானே வந்திருக்கோம். தமிழ் மொழி எப்படி, தமிழ் தேசியம்னா என்ன, நம்ம தமிழ்நாட்டுடைய மண் இயற்கை வளத்தை எப்படி பாதுகாப்பு பண்ணிருக்கீங்க, ப்ராக்டிக்கலாக நடக்குதா என்னன்றது எல்லாத்துக்கும் தெரியும். இதில் ஒரு மூவி மூலியமாக நாங்கள் போய் தெரிஞ்சுக்கணுமா? கொடுமை. அதெல்லாம் தோல்வியை ஒத்துக்கிறதே கிடையாது இப்போலாம் யாரும். அதுக்கு ஒரு சாக்கு, வேலைக்காரனுக்கு பிள்ளை மேலே சாக்கு மாதிரி.